அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா வந்தால் வரவேற்போம் என புதுச்சேரி அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் அன்பழகன் தெரிவித்தார். அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதாவுக்கு மட்டுமே என்றும் அதற்கு மாற்றுப் பெயரில் யாரையாவது நியமிக்கலாம் எனவும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். சின்னம்மாவை பற்றி குறை சொல்லுறதுக்கு கூட சுப்பிரமணிய சாமிக்கு அருகதை கிடையாது. எங்களை பொறுத்தமட்டில் இந்த கட்சிக்கு யார் பொதுச் செயலராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதில் சின்னம்மா வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அதில் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அம்மாவோடு அவங்க 30 ஆண்டு காலம் உடன்பிறவா சகோதரியாக இருந்துக்கிறாங்க. அம்மாவுக்கு உற்ற தோழியாக இருந்துக்கிறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை 1000க்கும் மேற்பட்ட முறைகளிலே நிரந்தர பொதுச் செயலாளர் என்று கூறிவிட்டு இன்று வேறு ஒருவரை பொதுச் செயலாளர் என்று கூறுவது அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கை மாற்றுகின்ற அளவிலே பொருந்திவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை தவிர வேறு ஏதாவது ஒரு பெயர் சூட்டி அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து இந்த கழக பணியாற்ற செய்தார்கள் என்றால் நாம் அனைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு சூழலாக இருக்கும் என்பதனை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்.